சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வேலு தான் வந்து அபியை வந்து கடத்தியிருக்கான். அபியை வந்து காரில் போகிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலுவோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா வேலுவை போட்டு அடின்னு அடிப்பார். உடனே வேலும் கோவத்தில் அவரை போட்டு அடிச்சுட்டு தங்கச்சியோட ஹஸ்பண்ட் பார்க்குறேன், ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடு, அபியை வந்து காரில் கூட்டிகிட்டு போகிறதுக்குலாம் உன்னை கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் பேசிடுவார். அவங்க 2 பேருக்குள்ள சண்டையை பார்த்தீங்கன்னா சங்கர் தான் விலக்கி விடுவார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இவங்க அடி வாங்கியிருக்கிறத பார்த்தோன்னே என்னாச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே கேட்பாங்க. அப்போ தான் வந்து வேலு தான் என்னை அடித்தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சிசிடிவி கேமராவில் பார்த்தேன், அபி வந்து வேலுவோட காரில் தான் இறங்கி நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. இந்த வேலு தான் அபியை வந்து பொய் சொல்ல வச்சுருக்கான். இந்த மாதிரி வந்து வேலு கூட வந்ததை வந்து மறைச்சிட்டு வேறு என்னமோ வந்து அபிக்கிட்ட சொல்லி அபியை வந்து நம்மக்கிட்ட சொல்ல வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேலுவை பற்றி தப்பாக வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா வேணுனே இந்த மாதிரிலாம் பண்ணதுனால போலீஸை விட்டு வேலுவை வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடைசியில் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி வேலுவை வந்து அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அபி சொல்லி தான் உண்மையே தெரிய வரும். அபி பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி என்னை வேறு ஒருத்தவங்க கடத்தினாங்க, அவங்கள்ட்ட வந்து வேலு தான் என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தார். அது மட்டும் இல்லை, நான் தான் வந்து வேலுவை பார்க்குறதுக்காக உடம்பு சரியாதப்ப நான் தான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அபி சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ இதுக்கப்புறமாவது சக்தி வேலுவை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ்வாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.